அண்மை செய்தி. டாஸ்மாக் கடைகளில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குவதை நியாயப்படுத்தும் தாவேகா அமைச்சர் விக்னேஷ். பாட்டிலுக்கு 10 ரூபாய் என பொய் பிரச்சாரம் செய்துவிட்டு தற்போது பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குவதை தாவேகா அமைச்சர் நியாயப்படுத்துகிறார். டாஸ்மாக் கடைகளில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குவது தொடர்பான செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்காமல் உளறிய தாவேகா அமைச்சர் 10 ரூபாய் வாங்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதாக உண்மை விவரத்தை அறியாமல் உளறிய தாவேகா அமைச்சர் விக்னேஷ். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டாஸ்மாக் கடைகளில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குவதை நியாயப்படுத்தும் தாவேகா அமைச்சர் விக்னேஷ். பாட்டிலுக்கு 10 ரூபாய் என பொய் பிரச்சாரம் செய்துவிட்டு தற்போது பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குவதை நியாயப்படுத்தும் தாவேகா அமைச்சர் விக்னேஷ். டாஸ்மாக் கடைகளில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குவது தொடர்பான செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்காமல் உளறிய தாவேகா அமைச்சர் 10 ரூபாய் வாங்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதாக உண்மை விவரத்தை அறியாமல் உளறிய தாவேகா அமைச்சர் விக்னேஷ். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்ட சிக்கல் என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா, கோர்ட்டோட ஒரு டைரக்ஷன் இருக்கு, அது எல்லாருக்குமே தெரியும். அந்த கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அந்த பாட்டில் குடிக்கிறவங்க அந்த பாட்டில வெளியே போட்டுட்டு போயிடுறாங்க. இப்போ நீங்க அந்த டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி அந்த இடத்துல அந்த பாட்டில் கிடக்கும்போது ஒரு யானைக்கான அந்த காயங்கள் ஆகலாம், மனிதர்களுக்கு அந்த காயங்கள் ஆகலாம். அந்த பாட்டில திருப்பி வாங்கணும். அப்ப அந்த பாட்டில திருப்பி எல்லாரும் கொண்டு வந்து கொடுக்கணும்னா என்னன்னா, ஒரு பாட்டிலுக்கு ஒரு ஸ்டிக்கரை நீங்க ஒட்டிக்கோங்க. ஒட்டி அதுல 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க. திருப்பி அந்த பாட்டில கொண்டு வந்து கொடுத்தால் அந்த 10 ரூபாயை திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டு சொல்ல. கோர்ட்டு பாட்டில ரிட்டர்ன் வாங்கிக்கணும்னு சொல்லும்போது நம்மளுடைய பிளான் என்னவா இருந்திருக்கு, இது ஒரு 10 ரூபாய் ஸ்டிக்கர் ஒரு கான்செப்ட் கொண்டு வரலாம்.